ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின்படி உனக்கு நிறைய சோதனைகள் வந்தது. இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறாய். எல்லா விஷயத்தையும் தெரிந்தா சாயி அமைதியை காக்கிறீர்கள். அமைதியாக இருப்பது என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடித்த ஒன்றா? மௌனத்தை கலைத்துவிட்டு என்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்க ஓடோடி வாருங்கள் சாயி. என்னை கூப்பிடும் குரல் எனக்கு கேட்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின்படி கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் அற்புதமாகவே நடக்கும். இதில் எந்த ஒரு சிறிய கவலையும் உனக்கு வேண்டாம். எத்தனை மணி நேரம் ஆனாலும், எத்தனை விஷயங்கள், எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன். நீ கூட என்னை பார்த்து கேட்கிறாய் அல்லவா? உங்களுக்கு எல்லாமே தெரிந்தா சாயி இவ்வளவு அமைதியை காக்கிறீர்கள். என்னுடைய முகத்தை பார்த்து கூடவா உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் என்னிடம் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்பீர்கள். நானும் எனக்கு இந்த ஒரு விஷயம் வேண்டும், அந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் கேட்கிறீர்களே தவிர எனக்கு ஏன் சாயி செய்வது கிடையாது. அந்த அளவுக்கு நான் என்ன தவறுகளை செய்து விட்டேனா? தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் சாயி என்று நீ கெஞ்சுவது எனக்கு மிக 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 வருத்தத்தை உண்டாக்குகிறது. எந்த தவறும் செய்யவில்லை இந்த ஜென்மத்தில். ஆனால் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் எந்த அளவு உன்னுடைய மனமானது பாதித்து இருக்கிறது பத்தியா? உன்னுடைய நிலைமையை நான் முழுமையாக அறிகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்க்கிறேன். அதிலிருந்து உன்னை எப்படியெல்லாம் மீட்டு கொண்டு வரலாம் என்பதையும் நானும் ஒவ்வொரு விஷயமாக செய்கிறேன். எனக்கு உன்னை பார்த்தால் மிகவும் பாவமாக இருக்கிறது. எப்படியாவது இந்த பிள்ளைக்கு அனைத்து உதவிகளையும் செய்துவிட வேண்டும் என்று எண்ணமும் எனக்கு இருக்கிறது. அதனால் நீ கவலைப்படாதே அம்மா. நிச்சயமாக நான் உதவி செய்வேன். இதற்கு முன்பு வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தவறாக நடந்து இருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் தவறான ஒரு விஷயத்திற்கு இடமே இல்லை. எல்லா நேரத்திலேயும் எல்லா விஷயமும் அமோகமாகவும் அற்புதமாகவும் நடக்கும். இதில் நிறைய பேர் சொல்வார்கள், நீ எது நினைத்தாலும் நடப்பது இல்லை, எதற்காக தேவையில்லாமல் சில விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய் என்று. ஆசைப்பட்டால் என்ன? ஆசைப்படட்டும். ஆசைப்படுவதில் ஏதாவது நீங்கள் யாருக்காவது பைசா கொடுக்க போகிறீர்களா? ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறுமே அல்ல. எல்லா நேரத்திலேயும் நான் இருக்கிறேன் உனக்காகவும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருக்கும் பொழுது நீ எல்லாம் துளி கூட கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நீயாகத்தான் போட்டு குழப்பிக் கொள்கிறாய். உனக்கு ஏதாவது ஒரு பயம் வந்துவிட்டது என்றால் உடனடியாக உடம்பெல்லாம் பதட்டமாகி விடுகிறது. அதெல்லாம் எதற்கு? உன்னை பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். இவ்வளவு தூரம் நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் சொல்லும் பொழுது என்ன தங்கமே, உன்னுடைய மனக்கவலையானது எனக்கு என்ன தெரியாமலையா போகிறது? தெரிகிறது. அதனால்தான் நீ இந்த விஷயத்தை எல்லாம் கஷ்டப்படுகிறாய் என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய கஷ்டத்திலும் உனக்காக துணை இருப்பேன். எந்த உறவாக இருந்தாலும் சந்தோஷத்தில் துணை இருப்பதை விட கஷ்டத்தில் துணை இருக்கிறது பார், அதுதான் உண்மையான உறவு. சந்தோஷத்தில் யார் வேண்டுமானாலும் துணை இருக்கலாம், கஷ்டத்தில் யாரும் துணை இருக்க மாட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு உறவு துணை இருக்கிறது என்றால் அதுதான் உண்மையான உறவு. சரிதானே நான் சொல்வது? சரி, எல்லா விஷயத்தையும் விடு. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தான் யோசிக்க வேண்டும். கண்டிப்பாக நான் சொல்வேன். உன்னை மன கஷ்டம் படுத்தியவர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள், நீ நல்ல காரியத்திற்காக ஒரு
முயற்சியை எடுக்கும் பொழுது அதை தீய விஷயமாக நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லது செய்வேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக காத்து கொண்டு இருந்தாய். இன்று வாழ்க்கை மாறும், நாளை வாழ்க்கை மாறும் என்று. ஆனால் நீ நினைத்தது போல இன்று வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் மாறவில்லை. ஆனால் இதுவரைக்கும் நீதானே நினைத்தாய். இப்பொழுது நானே சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையோ மாறும் நேரம் வந்துவிட்டது. சொல்ல போனால் நல்ல நேரமானது துவங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ விஷயத்தை எல்லாம் பார்த்து சமாளித்து ஒவ்வொன்றாக செய்து வந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் இன்பங்களே வந்து கொட்டும். உன்னுடைய ஆழ்மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் உன்னை விட்டு போகி உனக்கு நிம்மதியாக ஒரு யோகங்களோ கிடைக்க ஆரம்பிக்கும். சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். துரோகங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலையாக இருக்கும் என்று நீ நினைக்காது. ஏன் தெரியுமா? யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுகிறார்கள். உன்னுடைய கண்ணுக்கு நேராகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. கண்ணுக்கு தெரியாமல் கூட உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் செய்தவர்களை நான் தண்டிப்பேன். காலம் முழுவதும் உனக்கு இன்பம் என்ற ஒரு விஷயத்தை நிரந்தரமாகவே தருவேன். போராடியது அனைத்தும் வீண் போய்விடுமோ என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக அப்படியெல்லாம் அல்ல. இன்றும் உன்னுடைய வாழ்க்கை மாறலாம், நாளையும் உன்னுடைய வாழ்க்கை மாறலாம். எல்லா விஷயத்திலேயும் பொறுப்பாக இருக்கிறாய். எல்லா விஷயத்திலேயும் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று ஆசையப்படுகிறாய். உன்னுடைய ஆசையில் தான் ஏதாவது தவறு செய்வேனா? தவறு செய்யவே மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் ஆளலாம். நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒவ்வொரு விதத்திலும் நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து வாழ வைத்து விடுவேன். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் இல்லையோ என்று நினைக்காதே. இன்றைய நாள் இல்லை என்றால் நாளைய நாள் இருக்கும். இனிமேல் காலதாமதமே கிடையாது. யாருமே இல்லை என்ற ஒரு நினைப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்பம், பல மாற்றங்கள், உதவிகள், எல்லா ஆபத்திலுமிருந்து காப்பாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளையத்தை போட்டு காவல் காப்பேன். இந்த சாய்க்கு நீ கோடான கோடி நன்றி சொல்ல தயாராக இரு. எல்லா நாளும் இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.